இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்கள் அனைவரையும் நான் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த புதிய மாதத்திலும் கூட ஆண்டவர் நமக்கு கிருபையாய் கொடுத்த ஒவ்வொரு நாட்களையும் எண்ணி நாம் நமது தேவாதி தேவனை நாம் ஸ்தோத்திரிப்போம். என்று சொன்னால் அநேகர் இந்த மாதத்தை ஆரம்பிக்க இயலாமல் கடந்த மாதத்திலே ஒருவேளை மரணத்தை சந்தித்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நமக்கு இந்த மாதத்தை புதிய மாதத்தையும் கொடுத்து நமக்கு வழி நடத்தி வந்த தயவு நினைத்து நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த வாரத்திலும் கூட நாம் தியானிக்கும்படியாக நான் தெரிந்து கொண்ட தலைப்பு நமது கடமைகள் என்னென்ன. அதாவது வேதத்தின் அடிப்படையிலே நமது கடமைகள் என்ன என்பதை நாம் தியானிக்க இருக்கின்றோம். முதலாவது நம்முடைய கடமை என்ன என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால், தேவனுக்கு பயப்படுவது நம்முடைய கடமை. பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. தேவனுக்கு பயப்படுகிறது நம்முடைய கடமை. அது எல்லா மனுஷர் மேலும் இருக்கின்ற ஒரு கடமை என்று சொல்லி பிரசங்கி ஞானி எழுதுகின்றார். தேவனுக்கு பயந்து நடப்பது என்பது நம்மேல் விழுந்த கடமை தான். கண்டிப்பா நம்ம ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? பயந்து நடக்கணும். நம்முடைய கடமைகள் பல இருக்கலாம், அதில் ஒன்று நாம் தேவனுக்கு பயந்து நடப்பது. சாலமோன் ஞானி அதைத்தான் கூறுகின்றார், தேவனுக்கு பயந்து நடப்பது நம்மேல் விழுந்த கடமை என்று சொல்லுகின்றார். பாருங்க, நம் பாவத்தில் நம் ஒருவேளை நம் தேவனுக்கு பயந்து அஞ்சி பயப்பட்டு நாம் நடந்து கொள்ளும் போது நாம் ஒருபோதும் பாவத்தில் விழுந்து போவதில்லை. ஏன்னு சொன்னா, நமக்கு ஒரு சிந்தனை இருக்கும், நான் ஆண்டவருக்கு பயப்படுகிற மகன், நான் ஆண்டவருக்கு பயப்படுகிற மகா, நான் இந்த பாவத்தை நான் செய்யலாமா? ஆண்டவர் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு உணர்வு கண்டிப்பாக நமக்குள்ள இருக்கும் இல்லையா? அதனால்தான் அன்றைக்கு பாருங்க, அந்த போத்திபார் வீட்டிலே அன்றைக்கு யோசேப்பை தவிர யாருமே இல்லை. யோசேப்பும் அந்த போத்திபாருனுடைய மனைவி மட்டும்தான் அந்த வீட்டில் இருக்கிறா. அந்த மனைவிக்கு இந்த யோசேப்பின் மேல அதிக ஒரு ஆசை, வாலிபன் மிகுந்த அழகுள்ளவனா இருக்கிறானே என்று சொல்லி. ஆனால் அந்த அவள் தன்னோடு கூட இருக்கும்படியாக அவள் வருந்தி அழைக்கும் போது அவள் சொல்லுகிறார், யோசேப்பு சொல்லுகிறான், நான் தேவனுக்கு பயந்து தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி? இன்னைக்கு வீட்டில் யாருமே இல்லை, நீ நானும் தான் இருக்கோம். ஆனால் என்னை யார் பார்த்துட்டே இருப்பான்? ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கார். தேவன் என்னை கவனித்து கொண்டே இருக்கிறார். இவன் என்ன செய்யறான், எங்க நுழையிறான், எங்க பேசுறான், என்ன செய்யறான், எல்லாவற்றையும் என் தேவன் கவனித்து கொண்டே இருக்கிறாரே, அவருக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி அவன் அஞ்சி, அந்த பாவத்திற்கு அஞ்சி அவன் ஓடுவதை நாம் பார்க்கிறோம்ல. அப்ப நம்ம தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளைகளாக நான் இருந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம் பாவத்தை விட்டு விலகி வாழ்கிறவர்களாக இருப்போம். அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே. அவர் தீமையை பார்க்க கூட நமது ஆண்டவர் விரும்ப மாட்டாராம். அப்படிப்பட்ட ஒரு சுத்தமான பரிசுத்தமான கண்களை உடைய தேவன் நம்முடைய தேவன். நம்மை பாவத்திலே விடுவாரா? ஆகவே நாம் தேவனுக்கு பயந்து நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். பொதுவாக பார்த்தீங்கன்னா, பாவம் செய்கிறவங்க வெளிப்படையாக செய்ய மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? அது என்ன தவறுதாக இருந்தாலும் சரி, அதை வெளிப்படையாக செய்வது இல்லை. ஏன்னா வெளியே தெரிஞ்சிருமோ அப்படின்னு பயப்படுறாங்க. ஆனால் ஒளிவு மறைவில் தான் அதை செய்கிறாங்க. லஞ்சம் வாங்குறாங்களே, எப்படி வாங்குறாங்க? ஒளிச்சு மறைச்சி ஏதாவது ஒரு புக்ஸில் ஃபைலுக்குள்ளே நோட்டில் இப்படி வச்சு என்ன செய்கிறாங்க? கொடுக்குறாங்க. ஏன்? நம்ம யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது, யார் அதை பார்த்துடக்கூடாது அப்படின்னு மறைச்சு வச்சு எல்லா தவறுகளையும் செய்கிறாங்க. அவங்க என்ன இருக்குது? யாருமே என்ன பார்க்கல, ஃபைலுக்குள்ளே பணத்தை வச்சுட்டு போயிடுறாங்க. அலுவலகத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் லஞ்சம் கொடுக்கணும், என்னது ஃபைலுக்குள்ளே இல்லை ஏதோ ஒரு இதில் கவரில் மறைச்சி வச்சு கொடுத்துட்டு அவங்க ட்ராயரில் போட்டு என்ன செய்கிறாங்க? போயிடுறாங்க. ஆனால் என்ன யார் கவனிக்கிறா? மனிதர்கள் ஒருவேளை கவனிக்காமல் இருக்கலாம். ஆனால் தேவனுக்கு பயந்து நாம் நடந்தோம் என்று சொன்னால், நம்முடைய கடமையை தேவனுக்கு பயந்து நம்முடைய கடமையை நாம் நிறைவேற்றினோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையாக இருக்கும். பாருங்க, அந்த பொய் சொல்றவங்க அல்லது லஞ்சம் வாங்குறவங்க அல்லது விபச்சாரத்தில் ஈடுபடுகிறவங்க, இப்படிப்பட்ட பாவத்தை செய்கிறவங்க பாவம் செய்யும் போது தன்னை படைத்த தேவனை என்ன செய்றாங்க? மறந்து போறாங்க. மனிதர்கள் பார்க்குறாங்களா?
சரி, பார்க்கல. அவர்கள் பார்க்காத விதங்களிலே தன்னுடைய பாவத்தை நிறைவேற்றி விடுகிறார்கள். ஆனால் என்னை படைத்த தேவன் என்னை கவனித்துக் கொண்டே இருக்கிறார், அல்லது என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார் என்ற உணர்வு அவர்களுக்கு இல்லாமல் போயிற்று. நாம் சங்கீதம் 115 வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுகிற அல்லது தேவனுக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். நமக்கு ஆசீர்வாதம் வேண்டுமா? நாம் தேவனுக்கு பயந்து நடந்து நம்முடைய கடமையை நிறைவேற்றுவோம். அப்பொழுது நமக்கு ஆசீர்வாதத்தை தேவன் தர வல்லவராக இருக்கின்றார். இன்னும் நாம் 1 ராஜாக்கள் 18 ஒபதியாவை குறித்து வாசிக்கின்றோம். இந்த ஒபதியாவிடம் இந்த எலியா தீர்க்கதரிசி சொல்கிறார், நீ போ, நான் இவ்வளவு நாள் நான் ஒளிந்து எனக்கு கர்த்தர் மறைத்து வைத்திருந்தார், நீ இப்போ போய் ஆகாபுட்ட உன்னை பார்க்கறதுக்கு எலியா வந்திருக்கிறான்னு போய் சொல்லுன்னு சொல்றான். அப்போ ஒபதியா ரொம்ப பயப்படுறான். உங்களை தேடி எங்கெல்லாமோ ஆள் அனுப்பி பார்த்தாங்களே ஆகாப் ராஜா, நீங்க கிடைக்கவே இல்லை. அப்போ அதே மாதிரி இப்பவும் நான் போய் உங்களை பார்க்க எலியா வந்திருக்காருன்னு சொன்னா, ஆவியானவர் உங்களை வேற ஏதாவது இடத்துக்கு கொண்டு போயிட்டாருன்னு சொன்னா நான் என்ன செய்ய முடியும்? என்னை கொண்டு போடுவானே என்ன அப்படின்னு ரொம்ப ஒபதியா நினைச்சு நான் பயப்படுறான். அப்போ தன்னை பத்தி சொல்றான், எலியா தீர்க்கதரிசிட்டு சொல்றான், உமது அடியாராகிய நான் சிறு வயது முதல் தேவனுக்கு பயந்து நடக்கிறவன் என்று உங்களுக்கு தெரியாதாயா? நான் ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறவன் அல்லவா அப்படின்னு சொல்லி அவன் எலியா தீர்க்கதரிசனிடத்திலே சொல்றான். பாருங்க, வயது ஒரு பொருட்டே அல்ல. ஆண்டவருக்கு வயது ஒரு பொருட்டே இல்லை. அவன் சின்ன வயசுல இருந்தே அந்த ஒபதியா ஆண்டவருக்கு பயந்து நடந்ததினாலே அவன் ஜீவன் தப்பு வைக்கப்படுகிறது. அவனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றார். இன்னும் கூட நாம் யாத்திரையாகும் 1 அதிகாரம் அந்த 17-18 வசனங்களிலே பார்க்கிறோம். அந்த எகிப்தின் ராஜா சொல்லுறாரு, பிறக்கின்ற அந்த மருத்துவச்சிகள்கிட்ட, அதாவது அந்த நர்சஸ்ட சொல்றான், நீங்க டெலிவரிக்குன்னு ஒவ்வொரு வீடுகளுக்கும் எபிரேய ஸ்திரீகளோட வீடுகளுக்கு போகும்போது ஆண் பிள்ளையாக இருந்தால் நீங்களே அங்க கொன்றுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. இந்த நர்சஸ் என்ன செய்றாங்க, ஒவ்வொரு எபிரேய ஸ்திரீகளோட வீட்டுக்கெல்லாம் போறாங்க. எங்கெங்கெல்லாம் டெலிவரி நடக்குதோ அங்கெல்லாம் அவங்க ஆண் குழந்தைகளை கொல்லாம அப்படியே தப்புவிச்சுட்டே வந்தாங்க. ஏன்? நம் வேதத்துல வாசிக்கிறோம், மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்து நடந்தார்கள் என்று சொல்லி. அப்போ இன்னும் அடுத்த பின்னாடி உள்ள வசனங்களை சொல்றோம், வாசிக்கிறோம், அந்த மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்து நடந்ததுனாலே அவருடைய குடும்பங்கள் தழைக்கும்படி தேவன் உதவி செய்தார் என்று சொல்லி. பாருங்க, அப்போ தேவனுக்கு அஞ்சி நடந்து நம்முடைய கடமையை நாம் நிறைவேற்றுவோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதங்களை எல்லாம் வைத்திருக்கிறார். அதை நாம் மறந்து போகக்கூடாது. அதை மறந்து போய் அதை நம்ம எச்சரிக்கையாக இராமல் பாவத்திலே விழுந்து அல்லது ஆண்டவருக்கு விரோதமா நான் பாவம் செய்யும் பொழுது நிச்சயமாக அந்த ஆசீர்வாதத்தை நம்ம இழந்து போறோம். நம்முடைய கடமையிலிருந்து நாம் தவறி விடுகிறோம். ஆகவே நம்முடைய கடமை என்ன? தேவனுக்கு பயப்படுவது நம்முடைய கடமை. இது எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை என்று சொல்லி சாலமோன் ஞானி கூறுகின்றார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில நாம் யோசித்து பார்ப்போம், ஆண்டவரே நான் உமக்கு பயந்து நடக்கிறேனா? ஒருவேளை இதுவரைக்கும் அந்த எண்ணம் நம்மளிடத்தில் இல்லாமல் இருந்தால் இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்போம், ஆண்டவரே உமக்கு பயப்படுகிற பயத்தை நிலை தாரும் என்று சொல்லி நாம் கேட்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புலே சுவாமி, இந்த அருமையான நல்ல இந்த வாரத்தின் 1ஆம் நாளின் காலை வேளைக்காகவும் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். அப்பாவுமே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய கடமைகளை குறித்து நாங்கள் சிந்திக்க இருந்தோம். இந்த 1ஆம் நாளிலே ஆண்டவரே தேவனுக்கு பயப்படுவது எங்களுடைய கடமை என்று சொல்லி நாங்கள் தியானித்தோம். அப்பா ஆண்டவரே, ஒருவேளை நாங்கள் இதை அறியாமல் இருந்தோம் என்று சொன்னால், ஆண்டவர் இது எங்களுடைய கடமை என்று சொல்லி நாங்கள் உணராமல் இருந்தோம் என்று சொன்னால், இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில எங்களோடு கூட நீங்க பேசினதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம். அப்பா, உமக்கு பயந்து நடக்கிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோமே. அப்படியே உமக்கு பயந்து நடக்கிற ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரத்திலே தந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நாங்கள் பாவத்திலே விழுந்து போகாதபடி, பாவம் செய்து விடாதபடி ஆண்டவரே எங்களை காத்து கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரம் எங்களோடு இருந்து எங்களை பாவத்திலிருந்து தப்புவிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னுடைய கடமை உமக்கு பயந்து நடப்பது எங்களுடைய கடமை என்பதை உணர்ந்தவர்களாய் ஆண்டவரே நாங்கள் நடக்க எங்களுக்கு கிருபை தாருங்க. இயேசுவின் நாமத்திலே தாழ்மையை கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.